அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம். இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறது ரொம்ப காமனா எல்லாருமே இப்பெல்லாம் குழந்தைங்க கூட அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஈஸியா அவங்க வாயிலிருந்து வந்தது. ஒரு டிவி ரிமோட் தரலைன்னா கூட எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிவி ரிமோட்டை தாங்கன்னு கேட்கறாங்க குழந்தைங்க. ஒரு ஃபோன் தரலைன்னா கூட உட்காந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு குழந்தை. ஸோ அந்த அளவு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு குழந்தைங்கள்ல இருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி என்ன சார் ஸ்ட்ரெஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளையா நம்ம இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபேஸ் பண்ற பெரிய பிரச்சனையே ஒரு ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்கிறது மட்டும்தான். அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி ரெக்கவரி ஆகி வெளியே வருது? ஏன் அப்படின்னா இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, அடிக்கடி இவங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்ல இவங்க ஏதாவது நம்மளை பத்தி பேசிடுவாங்களோ, நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க ஏதாவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏன் நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம இப்படி இருக்க நம்ம வீட்டுக்காருக்கு பிடிக்காது, இல்ல நம்ம இருக்கிறது நம்ம மனைவிக்கு இப்படி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இதனாலேயே நிறைய சைக்காலஜிக்கல் டிசார்டருக்கு வர ஆரம்பிக்கிறது. பயப்படுறது, அடிக்கடி பயம் அதிகமாயிட்டே போறது. நம்ம இப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த பயங்கள் தான் மெயினான காரணமாகவும் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. இதை நம்மளால முடிக்க முடியுமோ, முடிக்க முடியாதோ, நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்கு, நம்ம கையில பணம் இல்லையே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரெஸ். ஈவன் பாத்தீங்கன்னா நான் இப்ப பேசுறதே பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் சில பேருக்கு. ஸோ அந்த அளவு ஒரு ஒண்ணு இல்லாத ஒரு விஷயத்த ஓவர் கிரியேட் பண்ணி பெருசாக்குறது. இப்ப இதுக்கெல்லாம் மூல காரணமா 2 விஷயத்த நான் சொல்ல வரேன். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு. ஸோ மைண்ட் கண்ட்ரோல். இது 2ம் தான். இப்ப இந்த ஃபுட்டை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன் இதை நான் சொல்றேன்னா, மொத்தம் 3 வகையான உணவு இருக்கு. சாத்விக் ஃபுட், ரஜசிக் ஃபுட், தமசிக் ஃபுட் அப்படின்னு. இந்த சாத்விக் ஃபுட்டுன்றது எந்த ஒரு பக்குவப்படுத்துறதுக்கும் போகாத ஃபுட், எடுத்து அப்படியே சாப்பிடுறது, லைக் பழங்கள், காய்கறிகள் மாதிரி. இந்த தமசிக் ஃபுட்டுன்றது மூணாவதா இருக்கக்கூடியது தமசிக் ஃபுட். இந்த தமசிக் ஃபுட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப விகோரமா, கோவம், ஃப்ரைடு, டீப் ஃப்ரைடா சாப்பிட்ற ஃபுட்டு. அதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா கொதிக்க வச்சு அந்த எல்லாமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம்ல, அது எல்லாமே தமசிக் ஃபுட்டு. ரஜசிக் ஃபுட்டுன்றது நம்ம 2வதா பார்த்த ரஜசிக் ஃபுட்டு தான் 2வதா வரக்கூடிய ஃபுட்டு. ஸோ இந்த ரஜசிக் ஃபுட் கோவம், தென் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷனா வருது, ஓவர் திங்கிங்ல இருக்கிறது. அதாவது இவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, நம்மளே நல்லா இருக்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி நல்லா இருக்கிறவங்க, 3வது கேட்டகரி ரொம்ப கெட்டவங்க. இந்த 2வது கேட்டகரியில இருக்கிறவங்க தான் இன்பேலன்ஸ்டா இருப்பாங்க. இப்படியும் வர மாட்டாங்க, இப்படியும் போக மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த 3 வகையான உணவுகள். இந்த 3 வகையான உணவுகள் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய முறை, அந்த உணவுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம உடம்பு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்ப இந்த உணவு நம்மளுக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும். லைக் எப்படி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சாத்விக் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பிஹேவியரும் சாத்வ குணமாவே இருக்கும். நீங்க தமசிக் ஃபுட், ரஜசிக் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி தமசிக், ரஜசிக்கான குணங்கள் தான் உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா, வாட் யூ ஈட் வாட் யூ ஆர். எதை நீ எடுத்துக்கிறோமோ, எதை நீ உண்கிறாயோ அதுவாவே நீ ஆவாய் அப்படின்ற இன்னொரு பழமொழி கூட இருக்கு. ஏன் அப்படின்னா, ஃபுட்டு நம்ம ரொம்ப நான்வெஜ்ஜா ஒரு ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டோம்னாலே நம்ம உடம்பு எப்படி இருக்கும், நல்லா ஹெவியா இருக்கும். என்ன சொல்லுவோம், ஒரு கம்பீரமா ஃபீல் பண்ணுவோம். அந்த காலத்துல கிராமத்துல இருக்கவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி மைல்டான ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கோவம் கூட அவ்வளவு சீக்கிரம் வராது. நம்ம நல்லா ஹெல்த்தியா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இது எப்ப நீங்க ரெகுலரா உங்க இன்டேக்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்றீங்களோ அப்போ உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரிதான் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம இந்த சாத்விக் ஃபுட்டை சாப்பிடும்போது ஸ்லோவா ஒரு இடத்துல நம்மளுக்கு கோவம் வரும்போது, எப்படி இந்த இடத்துல கோவம் வரணுமா, வரக்கூடாதா, இப்போ கோவம் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ற கெப்பாசிட்டியை இந்த ஃபுட் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 2வது, இப்போ ஃபுட்டு மட்டும் போதுமா, இப்போ இந்த ஃபுட் அப்சர்வ் பண்றதுக்கான ஆக்சிஜன் ப்ராப்பரா வரணும். ஏன் அப்படின்னா, இங்க டென்ஷனா இருக்கும்போது பிரீத்திங் ஃபாஸ்டா இருக்குமே, இப்போ அந்த இடத்துல பிரெத் கண்ட்ரோல் இல்ல. ஸோ இந்த இடத்துல பிரெத் கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கான யோகா ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான யோகா ப்ராக்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா, அந்த இடுப்பு வலிக்கு ஏற்ற ப்ராக்டிஸ் மட்டும் நம்ம பண்ணா மட்டும் போதும். ஸோ இப்போ உங்களுக்கு மென்டாலிட்டி ரொம்ப வீக்கா இருக்கா, டல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மென்டாலிட்டியை கரெக்ட் பண்றதுக்கான ஃபுட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய 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 பிரச்சனைகள் இருக்கு. அதே நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்துக்க கூட சூழ்நிலையுமே இல்லாம இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நீங்க, என்னோட அட்வைஸ் என்னன்னா, வேக வைக்காத பழங்கள்,
காய்கறிகளை நீங்க ரெகுலரா எடுத்து உங்க உடம்ப வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள். நன்றி.